கம்மன்னு ஒரு காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் 1½ ஸ்பூன் போல் முழு மல்லி, 1 ஸ்பூன் போல் சீரகம், 1 ஸ்பூன் போல் மிளகு இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது அதே மண் சட்டியில் 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், 1 பே லீஃப், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் 2 பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1½ ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த காடையை எடுத்து ஆட் பண்ணி ஒரு பெரட்டி விட்டுக்கணும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மல்லி மிளகு ஜீரகம் பொடியை சேர்த்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா சூப்பரான காடை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.